இந்தியாவுக்கு ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த தலைவர் யார் என்றால் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மக்களுடைய வாழ்வை பற்றி கவலைப்படுகிறார். We're more than happy to talk. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அச்சில் வந்தவை உங்களை அன்போடு வரவேற்கிறது. சார், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழு கொலிஜியம் அவர்கள் பரிந்துரை செய்த கோபால் சுப்பிரமணியம் என்பவரின் பெயரை அட்டார்னி ஜெனரலாக இருந்தவர், அவர் பெயரை மோடி அரசு தங்களை ஆலோசிக்காமல் அவருடைய பெயரை நிராகரித்து விட்டது. அது தவறான முடிவு. இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் இது தலையிடுவது போல் உள்ளது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே நமக்கு தெரியும் கோபால் சுப்பிரமணியம் என்பவருடைய பெயரை மத்திய அரசு நிராகரித்திருந்தது. ஏன்னா அவர் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் சொராபுதீன் ஷேக் வழக்குல அவர் ஆஜராகி ஆமா இல்ல, இது என்னன்னா நீதித்துறை நியமனங்களில் அதாவது உயர் பதவிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கட்டும், உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கட்டும், இவர்களுடைய நியமனங்களில் அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமா போயிடுச்சு. Now it is exposed before the society. அதுதான் நம்ம பார்க்க முடியும். நீங்க இப்ப நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை நான் விட்டு கொடுத்து விட முடியாது அப்படின்னு ஒரு வெளிப்படையா பேசியிருக்கார் மேடையில். அப்போ அந்த பேசுகிற நிலை ஏன் வருகிறதுன்னு சொன்னா, கலிஜியம் இஸ் செலக்டட். கலிஜியம் தான் இப்ப இதுவரையும் செலக்ட் பண்ணும். உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி தலைமை நீதிபதியாகவே ஆகாமல் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக போனவர்கள் உண்டு. இங்க இருந்து சதாசிவம் கூட அப்படிதான் போனார். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற கலிஜியம் கொடுத்திருக்கிற உரிமையை இப்ப நீங்கள் அரசியல்வாதிகள் தட்டி பறித்துக் கொண்டீர்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு விடை நம்மளுக்கு இப்ப வேணும். இந்த விடை தேடுவது என்பது நீண்ட நாளா இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது செலக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஜட்ஜஸ் மஸ்ட் பி டிரான்ஸ்பரன்சி. A system of transparency is needed அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது தகுந்த மாதிரி இன்னைக்கு தினமணியில கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு நியாயமான முறையே தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டீங்க. சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இவர்களுடைய அரசியல் தலையீடு என்பது நீதித்துறையில் வந்துவிட்டால் நீதித்துறை தன்னிச்சையாக இயங்க முடியாது. நியமிக்கப்பட்ட நீதிபதி மத்திய அரசு நிராகரித்த கோபால சுப்பிரமணியம் என்பவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது 10 நாள் ஆகியும் இது வரைக்கும் இது உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் இதை எடுத்து மத்திய அரசிடம் தைரியமாக பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு அந்த போஸ்ட் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்ற நீதிபதி திரும்பி எழுதி கேட்ட போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இத்தனை நாள் அவர் அரசு செஞ்சதை நீங்க எதிர்த்து கேட்கவே இல்லை, கேட்காம இருந்ததுனால இன்னும் அப்படி எனக்கு அந்த சேர்ல பதவியில உட்காரணுன்ற ஆசையும் எனக்கு இல்லை, நான் பதவிக்கு முன்னாடி சுத்துறோடும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் 10 நாள் ஆச்சு? ஏன்னா உடனே கேட்டிருக்கலாம் இல்லையா? அவங்க உடனே கேட்டிருக்கிறது சரியா இருக்கக்கூடிய ஒருவேளை கலிஜியத்தினுடைய ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த கலிஜியம்ங்கிறது இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் டிசிஷன். A team of judges will sit and discuss the matter openly and within their themselves. அதனால இருக்கிற பொழுது கூடுதலா அவங்க என்ன விமர்சிக்க முடியுமா, அரசை விமர்சிச்சா இதனால் விளைவுகள் என்ன வரும் சொல்லி அந்த கூட்டு ஒரு முயற்சியில அவங்க இறங்கியிருப்பாரு. இவர் நினைக்கிற மாதிரி எனக்கு உடனே நீங்க கேட்டிருந்திருக்கலாம்னு சொல்லி சண்டை போட முடியாது அரசு கிட்ட. அதை நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா கேட்டது சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சொன்னது சரி. அதை யாரும் ஏற்க முடியாது. அரசியல் தலையீடு வந்துருச்சுன்னு சொன்னா, இதற்கு முன்னாடி உலக நாடுகளில் நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருந்ததனால் அந்த நாடு பாழ்பட்டு போனதுதான் வரலாறு. இந்த வரலாற்றுக்கு இவர்கள் பதிவு செய்ய கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா 10 நாள் கழிச்சு அவருக்கு இல்ல, இதுக்கப்புறம் நான் இந்த பதவியில் இருக்கக்கூடிய ஆசை எனக்கு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம், இவ்வளவு சர்ச்சை ஏற்பட்டதுக்கு பிறகு நான் இதுல நீடிப்பதும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தன் பெயரை விலக்கி கொண்ட பிறகு இது ஒரு கேட்டதாக போலதான் தெரிகிறது. முதலே கேட்டிருக்கலாம் என்பது அவர் கேட்டதுல ஒரு விஷயம். நீங்க 10 நாள் கொலிஜியம் கூடி ஒரு முடிவெடுக்க 10 நாள் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நியாயமான நீதிபதிகள் நீதித்துறைக்கு வேண்டும்ன்றதா இந்தியாவினுடைய இப்போதைய நிலை. இன்னொன்னு, நீதித்துறைக்குள்ள அரசினுடைய தலையீடு அத்துமீறி இருந்தது அப்படின்னு சொன்னா சுயமா செயல்பட முடியாது அப்படின்ற, அதாவது இவர் மாதிரியான ஆளுகள், கோபால் சுப்பிரமணியம் மாதிரியான ஆட்கள், அமித்ஷா வரைக்குமான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தவர், தப்பு எங்க பண்ணாலும் ஓரளவுக்கு அதை நீதியை கேட்கணும்னு நினைக்கிறவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை அரசியல். அவர் ஒரு லாயர்,
ஒரு வழக்கறிஞர் முறையில் அவருடைய வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அது அமித்ஷா இருக்காரா இல்லையான்னு வேற விஷயம். இருக்காரா இல்லையா அவருக்கு தெரிந்த ஆதாரங்களை வைத்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து அதை வாதாடுகிறார். அவ்வளவுதானே. அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர் என்றோ இல்ல எதிர்கட்சிக்கு எதிரானவர் என்றோ எடுத்துக்கொள்ள கூடாதுல்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நீதிபதி அல்லது ஒரு வக்கீல் உச்ச நீதிமன்றத்துக்கு துணையா இருந்து இந்த கேஸ்ல உதவி பண்ணணும்னு சொல்லும் போது அதற்கான எல்லா விதமான சோர்ஸையும் கையில் எடுத்து ஒரு அறிக்கையை தயார் பண்றது, தாக்கல் பண்ணுவது இவருடைய வேலை. அதை இவர் சரியா செஞ்சிருக்கிறாரு. உடனே இவர் மேல ஒரு அரசியல் சாயம் பூசி இவரை வேண்டாம் என்று சொல்வது எந்த விதத்துல நியாயம்? அப்படி வேண்டாம் என்று சொன்னால் உங்களுக்கு ஆதாயத்தை தருகிறவர்ல வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப நீதியை வளைத்து உங்க கையில வைக்க போறீங்களா? அதான் அது அர்த்தம். அப்ப உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஜால்ரா போடுறவங்கள மேல வைத்தீர்கள் என்றால் நீதித்துறை என்ன ஆகும் என்கிற ஒரு பெரிய இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க பார்க்கிற பார்வை வேற விதமா போயிடுச்சு. இவர் கேட்டது என்னன்னு சொன்னா, இதுக்கு கோபால்சாமி ஏன் இவங்க 10 நாள் எடுத்துக்கிட்டாங்க இந்த நீதிபதிகள்? அது மட்டும் இல்ல, அவர் பின்புலம் இருக்கு இல்லையா? இல்ல, ஒரு அரசாங்கம் ஒருத்தரை நிராகரிக்கிறது என்றால் நிராகரிப்பினுடைய பின்புலம் என்ன? நீ ஏன் நிராகரிக்கணும்? இல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒருத்தரா இருக்கணுமா? அது எப்படி நியாயம்? நம்மளை பொறுத்தவரையில அரசியல் தலையீடு என்பது நீதித்துறையில் இல்லாமல். அதுதான் இந்த நேஷனல் ஹெரால்டுன்ற ஒரு பத்திரிகை காங்கிரஸ் உடைய முதல் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களால் துவங்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகை சமீபத்தில் நலிவடைந்து அது இயக்கப்பட முடியாமல் இருந்தது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி, உப தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து யங் இந்தியா அப்படின்ற ஒரு இளைஞர் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சிருந்தாங்க. அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்ததுதான். அதுல அந்த கட்சியிலிருந்து அந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை மீட்பதற்காக கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதை நடத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள் வச்சுங்களேன். இப்ப எப்படி நீங்க காங்கிரஸ் கட்சி என்பது வருமான வரி விலக்குக்கு கட்சி இந்த வேலைக்காக வேண்டிதான் வருமான விலக்கு உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்த யங் இந்தியா என்ற பத்திரிகையை, நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நீங்க வாங்குவீங்க? அப்ப நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை ஒரு தொழில் ரீதியான ஒரு பத்திரிகை. அதனால உங்களுக்கு ஏன் வருமான வரி இலக்கை சலுகைகள் நாங்க ஏன் கொடுக்கணும் என்று அப்படி இருக்குமே ஆனால் இது கேள்வியை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே செய்யுமே ஆனால் 1300 கோடி ரூபாய் கடந்த 2 ஆண்டுக்கான வருமானத்திற்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட பணம் கட்ட வேண்டியது இருக்கும். இது காங்கிரஸ் கட்சி பழிவாங்கும். இது டிப்பிக்கலா வெளியே தெரியுதுதான். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வரி சலுகை கொடுத்து கொண்டிருக்கிற மத்திய அரசு காங்கிரஸ் மாத்திரம் கிடுக்கிப்பிடி போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு 300 கோடி ரூபாய் இவங்களுக்கு இழப்பு வரும்படியான ஒரு நெருக்கடியை கொடுப்பது என்பது அரசியல் பின்புலம் உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லா கட்சிகளுக்குமான வரிச்சலுகை அனுபவிக்கிற போது காங்கிரஸ் மட்டும் இப்படி இழுத்து, அது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பத்திரிகையை வாங்குற விஷயத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் அந்த பத்திரிகையை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அது காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவரான நேரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. அது நலிவடைந்து போகிற போது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு என்பதை நம்ம மனசுல வச்சுக்கிற வேண்டியது இருக்கு. எனவே அதனுடைய பின்புலத்துல பார்க்கும்போது அந்த பத்திரிகையை காப்பாற்றி அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்போட இந்த காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறது. உடனே இதை கையில வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க போய் உங்களை நாங்க லாக் பண்ணி உங்களுடைய வருமானத்தை நாங்க இது பண்ணி அதற்கு மேல கொடுக்கப்பட்ட சலுகையை நாங்க ரத்து பண்ணுவோம் என்றால் இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கை என்பதை பிஜேபி ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுதான் மக்கள் பார்க்கிற பார்வையும் கூட. இது நாகரிகமற்ற செயல். எதுல நீங்க அக்கறை காட்டணும்? மக்களை திண்டாட வச்சு கசப்பு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூச்சி மருந்து ஒண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. இப்போ நீங்க பூச்சி மருந்து கொடுக்காம மக்களை காப்பாத்துறதுக்கு பதிலா நீங்க அங்க உட்காந்துட்டு காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுப்போம், அப்படி இல்லைன்னா தொண்டு நிறுவனங்கள், அது குறிப்பா தொண்டு நிறுவனங்கள் யாரு? இஸ்லாமிய கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள். அவங்கதான் அதிகமா தொண்டு நிறுவனங்கள் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு வர்ற பணத்தை பூரா நாங்க லாக் பண்ணுவோம், அதப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னு தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய எனர்ஜி எல்லாம் வீணாக்குறீங்க. மக்களுடைய பிரச்சனைக்கு பிஜேபி எனர்ஜி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். காங்கிரஸா இருந்தான்னா, கம்யூனிஸ்டா இருந்தான்னா, பிஜேபியா இருந்தாலும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, வணிக ரீதியா நீங்க போயிட்டீங்க, ஒரு பத்திரிகையை நீங்க வாங்குறீங்க. கட்சி வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு கட்டுப்பாடு ஒண்ணு இருக்குது. கட்சியில இருக்க பார்த்தா நேரு தொடங்குனதுங்க. இப்ப நீங்க வெளிப்படையா நம்ம இன்னொன்னு சொல்லுவோம், ஒரு சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க எல்லாம் இல்லாத ஒரு காங்கிரஸ் இருக்குமா? காங்கிரஸ் நீங்க ஏன்னு சொல்றீங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இப்ப கலைஞர் இல்லாம அல்லது ஸ்டாலின் இல்லாம ஒரு கேள்வி கேட்போம். முரசொலி பத்திரிகையை கலைஞர் திமுக கட்சி நடத்துகிறது.
முரசொலியில் வந்து கலைஞர் தலைவராக இருக்கிறார். அப்ப திமுக இருக்கக்கூடிய வரி சலுகையை எடுத்து விடுவார்களா? அது மட்டும் இல்ல முரசொலி திமுக, நமது எம்ஜிஆர் அதிமுக, தீக்கதிர் கம்யூனிஸ்ட், பொறுத்தவரையில எல்லா கட்சிகளும் ஒரு பத்திரிகை சார்ந்து இருந்துட்டு போட்டோம், அது அவங்க வேலை. நீங்க ஒரு பத்திரிகையை வாங்கி நடத்துற பொழுது உங்களுக்கு வருவாய். காங்கிரஸ் பத்திரிகை தானே. காங்கிரஸ் பத்திரிகை நீங்க நேர ஆரம்பிச்சது வந்து ஏன் வாங்க போறாங்க இப்போ நோட்டீஸ்? நீங்க காங்கிரஸ் வாங்க போக அந்த பத்திரிகை காங்கிரஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுதுங்க. நீங்க டேக் ஓவர் பண்றது வணிக ரீதியா வந்துடுறீங்களா? நீங்க ஒரு பத்திரிகை நீங்க டேக் ஓவர் பண்ணும்பொழுது வணிக ரீதியா நீங்க வந்துட்ட பிறகு அந்த வணிகத்தில் வருகிற ஒரு வருவாய்க்கு தகுந்த நீங்க வந்து வரி சலுகை நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க வரி கட்டிதான் ஆகணும். இவங்களெல்லாம் வந்து உண்மையிலே காங்கிரஸே இந்த வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா காங்கிரஸ் செய்யாமல் மறுத்து ஏமாத்தினாங்கிறதா இதுல முக்கியம். பிஜேபி வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டு பிஜேபி நடத்துகிற பத்திரிகைகள் இருக்கு. இந்த மாதிரி வணிக ரீதியா நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி ஒரு சட்டப்படி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சட்டப்பூர்வமாக பத்திரிகை நடத்துறாங்க. அந்த பத்திரிகைகளுக்கு வரி செலவு இந்த மாதிரி வணிக ரீதியா அவங்க எடுத்துக்கிட்டால் நிச்சயமா அதுவும். நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க முன்னுதாரணமாக அந்த பத்திரிகை கட்டிருங்க, அதுக்கப்புறம் அடுத்த கட்சி மேல கை வைங்க. நெருங்கி போன அந்த முகலிவாக கட்டிடம் இருக்கு இல்லையா? இப்ப இறப்பு வந்து 29-30 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இறப்பு, அதுல ஏற்பட்ட இறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து வரைபடம் வரைந்த ஆர்கிடெக்ட் இருக்காரு இல்லையா? அவர் ஆர்கிடெக்டே இல்லையா? அன்குவாலிஃபைட் ஆர்கிடெக்ட். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஆர்கிடெக்ட் தான் ஒரு ஆர்கிடெக்ட் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ஆர்கிடெக்ட் இல்லாத ஒரு நிறுவனம் வந்து இந்த படத்தை வரைந்தது அப்படின்னு சொல்லி ஆர்கிடெக்ட் சங்கங்கள் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளன. அது மட்டும் பத்திரிகையில பல செய்திகள் இன்னைக்கு எழுப்புவாங்க. எல்லா நிறுவனங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நம்மளை பொறுத்தவரை இந்த ஆர்கிடெக்சர் கொடுத்ததே கொடுக்காதே என்ன ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்தாரோ போட்டு கொடுத்ததுல தவறு இருக்கிற மாதிரி அவங்க எழுதல. அதை நீங்க பாக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 இன்ச்சு 2.5 அடி அளவுல நீங்க போடணும் பில்லர் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்கிறத தவறுன்னு எந்த ஆர்கிடெக்டும் சொல்லல. அவன் அன்குவாலிஃபைடா இருக்கலாம். பட் he may be knowing something about construction of company unqualified. அங்க போட்டவங்க வந்து qualified தான். இவன் போட்டிருக்கிற டிசைன் வந்து 9 இன்ச்சுக்கும் 2.5 அடி அகலத்துக்கும் போடணும்னா நீ ஏன் 1.5 அடிக்கு போடுற? அப்ப 1.5 அடி குறைச்சு போடுறேன்னு சொன்னா கட்டுமானம் செய்கிற நிறுவனம் வந்து லாபத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக அளவை குறைச்சிடுறீங்க. 1 அடி போட்டுட்டாங்க, 1.5 அடி குறைச்சிருக்காங்க. நீ 1.5 அடி போட்டு 1 அடி குறைச்சிருந்தா கூட தவறுதான். ஆனா நீங்க 1.5 அடியும் குறைச்சு விட்டு 1 அடி போட்டா ஒரு ஷோவுக்கு பில்லர் போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் என்ன இருக்கணும்னா இந்த சாயில் மெக்கானிக் நம்ம நேத்தே சொன்னோம். நம்ம இந்த சாயில் டெஸ்ட் இல்லாமல் உனக்கு எம்எம்டியை கூட நம்ம எடுத்துக்கோங்க. வித்தவுட் எனி சாயில் டெஸ்ட் எப்படி இவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க? அதை நம்மளுக்கு ஒண்ணு விளங்கல. இந்த இடத்துல இந்த மண் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி இந்த அரசு நிர்ணயிச்சு கொடுக்கிற இடத்துல தான் நீங்க கட்டணுங்கிற ஒரு சட்டம் இல்லாமல் இந்த நாடு இருக்கிறதுனா இப்படியேற்பட்ட அழிவுகள்லாம் நீங்க வந்து தவிர்க்க முடியாததா போயிடும். ஆனா நம்ம பிரைம் மினிஸ்டர் மட்டும் வாய் திறக்க மாட்டார். யாரும் எல்லாரும் கதறி அதுக்காக கண்ணீர் விடுகிற பொழுது நமது பெருமைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மௌனம் சாதிக்கிறார் என்பதுதான் உண்மையிலே அதுல வருத்தற்குரிய செய்தி. என்ன பொறுத்தவரை அதை நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஸ்ரீஹரிகோட்டா வரைக்கும் வந்துட்டாரு. வந்தவர் இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தவரு இங்க பக்கத்துல நடக்கிற மிகப்பெரிய விபத்து வருத்தமா தெரிஞ்சு வருத்தம் இருக்கட்டும். நம்ம சொல்றது என்னன்னா, இப்ப வந்து மேற்கொண்டு இது மாதிரி தவறுகள் நடக்காம இருப்பது என்ன செய்யணும்? ஏன்னா இப்ப ஸ்ட்ரக்சர் பிளான் சாங்ஷன் பண்ணது சிஎம்டிஏ. சாங்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் பிளான் படி பில்டிங் கட்டுறாங்களா இல்லையா பாக்குறதுக்கு ஒரு கண்காணிப்பு இருக்கணும். அது சிஎம்டிஏ பண்ணணும், வேற ஏதாவது ஒரு நிறுவனம் பண்ணணும். அது செய்யாத வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எத்தனை வீடுகள்ல 1.5 அடி வைக்க வேண்டிய இடத்துல 1 அடி போட்டாங்களோ இல்ல 2 அடி போட்டாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொடுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர், கொடுத்திருக்கிற அமைப்பு படி, கொடுத்திருக்கிற கணக்கு படி இந்த கட்டடம் அமையலன்றது ஒண்ணு. ஏன் அமையல? எவ்வளவு தைரியத்துல கட்டுறாங்க அப்படின்னா எம்எம்டிஏல இருக்கிறவங்களுக்கு பெட்டி போகுதுன்னு அர்த்தம். அப்ப காசை வாங்கிக்கிட்டு நாங்க எந்த கையெழுத்தையும் நாங்க பாட்டு போட்டுட்டு உட்கார்ந்து இருப்போம், எவன் சத்தா எங்களுக்கு என்ன என்று நினைக்கிற இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாகணும். முதல்ல இதை கண்காணிக்கிற குழு என்ன? அப்படி குழு இல்லைன்னா ஏன் இல்ல? இத்தனை 1000 கட்டடங்கள் கட்டின பிறகு கூட அப்படிப்பட்ட குழுவை உருவாக்கலன்னா என்ன மெத்தனம் உங்களுக்கு? 73 பேர் கட்டடம் வாங்கியிருக்கிறாங்க வீடு. சாதாரண எங்களை மாதிரி ஆளுங்க கனவோட ஆயிரக்கணக்கான ரூபாயை சேர்த்து வச்சு கடனை வாங்கி நகையை வித்து தாலியை வித்து ஒரு கட்டடம் வாங்குறோம். 73 பேர் இன்னைக்கு அந்த கட்டடத்தை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு நிவாரணம் யாரு கொடுக்க போறது? ஏற்கனவே அவங்க கட்டடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன? அந்த கட்டடம் தரமானதாக இருக்கு, அந்த கம்பெனி கட்டின கட்டடம். இன்னொன்னு, இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுனால பக்கத்துல இருக்க கட்டடங்கள்லாம் சேவைக்கு உள்ளாயிருக்கு, ஒருத்தர் இறந்தும் போயிருக்கிறார். அப்ப பக்கத்துல சேதமான கட்டடங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்பு? அதை யார் சரி செய்து கொடுக்க போறாங்க? இதுக்கு அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்கிறது? இவ்வளவு பெரிய சிக்கல் இந்த விஷயத்துல இருக்கு. தொடர்ந்து நம்ம இதை வலியுறுத்த வேண்டியிருக்கு 73 பேருக்காக. நீங்க அரசு மட்டும் பாக்குறீங்க,
வாங்குறவர்களுடைய விழிப்புணர்வு இல்லைங்க. நீங்க படிச்சவங்க, நீங்க 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு கட்டடத்தை வாங்குறவன் போய் சாதாரண தொழிலாளி வாங்க முடியாது, என்ன மாதிரி இருக்கிற சாமானியன் வாங்க முடியாது. ஆனா பணம் இருக்கிற 1 கோடி ரூபாய் தனக்கு வருவாய் இருக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க தான் போய் வாங்க முடியும். அது கடனே வாங்கி வாங்குறதா இருந்தா கூட வச்சுக்கோங்க. அவங்க கொடுக்கிற ஸ்ட்ரக்சரல் டிராயிங் 11 மாடி ஃபவுண்டேஷன்ல போய் பார்க்க முடியாதுங்க. லோன் கொடுக்கிற பேங்க் பார்க்க மாட்டாங்களா? அடுத்தது வச்சுக்கோ, இல்ல லோன் கொடுக்கிற பேங்க் பார்க்க மாட்டாங்களா? பேங்க் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் பார்க்க கூடாது? அவங்க லோன் கொடுக்குறாங்க. அதல்ல லோன் கொடுக்கறதே பாவம் இருக்கான்னு பார்க்க தெரிஞ்ச ஒரு லோன் கொடுக்கிற அதிகாரி அப்படி இல்ல. நீங்க வாங்குற இதுல மக்களுடைய வந்து ஈடுபாடு வந்து 25% தான் இருக்க முடியும். 75% அரசாங்கம். இவர் சொல்றாரு கோடிக்கணக்கான பணம். நீங்க இருங்க 30 லட்சம் கொடுத்து ஒரு வீட வாங்க முடியும். 30 லட்சம் 40 லட்சம் கூட உங்களுக்கு எளிமையா போயிடுது. எங்களை பொறுத்தவரை 30 லட்சம் 40 லட்சம் பெரிய பணம். இல்லங்க, நீங்க சாதாரணமாக ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்குறவர்களுக்கு விழிப்புணர்வு வேணும். அடிப்படை பணத்தை கட்டினா போதும். காரணமா வச்சு நீங்க காரணம் சொல்லல. அரசு செய்ய வேண்டிய பணிகளை நீங்க காரணம் சொல்லல. ஆனா விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கணும். ஏன்னா 11 மாடி கட்டுறவரையும் நீங்க மௌனமா இருந்துட்டீங்க. அந்த நீங்க மக்கள் மேல மொத்தவரையும் போடாதீங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும். 30 லட்சம் செலவழிக்கிறவங்க. ஆனா அதே சமயத்துல விழிப்புணர்வு கட்டடத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தவர்கள், கட்டடத்தை கட்டி கொடுத்தவரையும் கண்காணிக்க வேண்டியவர்கள், அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது. நம்ம யாரை நம்பி வாங்குறோம்? கட்டடத்தை கட்டுகிறவர்களை நம்பி வாங்குறோம். தவறு என்பது உண்மை. அவருக்கு தண்டிக்கப்பட வேணும். ஆனா மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வு இருக்கட்டும் சார். கொடுக்கிற பொருளை ஒழுங்கா கொடுங்க. நான் என் கட்சி உறுப்பினர்களை அனுப்பி சிபிஎம் உடைய தொண்டர்களை வந்து கற்பழிப்பேன் அப்படின்னு கூறியிருந்தார் ஒரு பெரிய ஒரு எம்பி நேற்று அவர் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டதன் பிறகு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு திரிணாமுல் கட்சியினுடைய தலைவர் கூறியிருக்காரு. ஒரு எம்பி வந்து வெட்டுங்க, ஆளுங்களை பீஸ் ஆக்குங்க, கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்க, 3 பேரை கொண்டுட்டு என்கிட்ட வாங்க, நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், நான் ஒரு குண்டா, நானே ஒரு ரவுடி, இப்படிலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பொம்பளைங்களை ரேப் பண்ணுங்க, எதிர்கட்சி பொம்பளைங்களை போய் கற்பழிங்கள்லாம் சொன்னவருக்கு குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவருடைய பதவியை வந்து சபாநாயகர் எடுக்க வேண்டுமா இல்லையா? நான் மன்னிப்பு கேட்டா போதும்னு சொல்லிட்டு இந்த அம்மா விட்டுருக்காங்களே. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கான அச்சுறுத்தல் இல்லை. அந்த மாநிலத்துல அரசியல் ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற பெண்கள் மீது நடத்துகிற அச்சுறுத்தல். ஏன்னா அரசியல் ரீதியா வெளியே வர முடியாது. நீ பயப்படுவாங்க. எதிர்கட்சியில இருக்கிற ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்ல, எதிர்கட்சி ஃபார்வர்ட் பிளாக் போன்ற இடதுசாரி கட்சிகள் நிறைய இருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளையும் இது மொத்தமா சாரும். ஆக மொத்தம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸை எதிர்க்கிற பெண்கள் அத்தனை பேரையும் பாலியல் வன்முணர்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது பெண்களை அச்சுறுத்துகிற வேலையும், பெண்களை அரசியலுக்குள் செயல்படாம வைக்கிற கருத்தியல் ரீதியான தாக்குதலுமாகவே இது இருக்கு. ஏற்கனவே எக்கச்சக்கமான தாக்குதலுக்கு அங்க இருக்கிற எதிர்கட்சி பெண்கள் உருவாக்கிற ஆட்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் சிபிஎம் கட்சி பெண்கள் நிறைய பேர் பாலியல் பலாத்காரம் உட்படுத்தப்பட்டிருக்காங்க. கிராமங்கள்ல நுழைஞ்சு அவங்களை மிரட்டி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்த கொடுமைகள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வெளிப்படையாக பேசியும் கூட ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவரை வந்து பாராளுமன்றத்துல இருந்து தூக்கி எறிவதற்கு பதிலாக அல்லது கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் தூக்கி எறிவதற்கு பதிலாக அவர் மன்னிப்பு கேட்டார் என்ற ஒரே காரணம் நியாயம். ஒரு பெண்ணே ஒரு முதலமைச்சர் இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு மன்னிப்பு கேட்டாரு போதும்னு சொல்றாங்க. அது கூட வந்து பத்திரிகைகளுடைய அழுத்தத்துக்கு பிறகுதான் அந்த அம்மா வந்து வெளியே பேசவே செஞ்சிருக்காங்க. எப்போது என்ன பண்ணாங்க கொல்லவா முடியும் கேக்குறாங்க. அங்க வந்து அந்த அம்மா முதலமைச்சர் அவங்க அப்படி மௌனம் சாதிச்சுட்டாங்க. இன்னொரு செய்திருக்கு, 6 மாதங்களில் 6 பலாத்காரம் குளித்தலை கோட்டத்துல. இந்த அம்மா பெண் முதலமைச்சர், இவங்களும் மௌனம் தான் சாதிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த மாதிரி பாலியல் சிந்தனைகளோடு கேளுங்க, பாலியல் சிந்தனைகளோடு அல்லது கொடூரமான சிந்தனைகளோடு கொலைவெறியோடு பேசுகிற பேச்சு முதல்ல நாகரிகமற்றது. அவங்க மேல வழக்கு நிச்சயமா அதுக்கு சட்டம் இல்ல. வழக்கு தொடர்ந்து இவரை முதல்ல சிறைப்படுத்தி உள்ள தண்டனை அந்த அம்மா செஞ்சிருக்கணும். அந்த அம்மா செய்யல. ஆனா ஒரு மன்னிப்பு கேட்டதுனால மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோயில்னு கூட அவங்க நினைச்சிருப்பாங்க. சின்ன இடைவெளி பார்ப்போம். நேர்களே, அச்சில் வந்தவை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இந்தியாபுரம் ஊழலை ஒழிக்க வேண்டும். அந்த தலைவர் யார் என்றால் நரேந்திர மோடி. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மக்களுடைய வாழ்வை பற்றி கவலைப்படுகிறார். We're more than happy to talk